பெண்களுக்கு உள்ளது போல ஆண்களுக்கு என்ன சாமுத்திரிகா லட்சணம் என்பதை பார்த்துருவோம். முதலாவது தலை. ஆண்களின் தலையானது உயர்ந்தோ பருத்தோ இருந்தால் செல்வம் உண்டு. பின்பகுதி புடைத்திருப்பின் அறிவு உண்டு. தலையின் நரம்புகள் புடைத்து இருப்பின் அது தரித்திரம். இரண்டாவது நெற்றி. அகலமான எடுப்பான உயர்ந்த நெற்றி அமைந்திருப்பின் ஞானமும் செல்வமும் உண்டு. மிகச் சிறுத்திருப்பின் மூடனாவான். நெற்றியில் பல ரேகைகள் இருப்பின் அதிர்ஷ்டம் உண்டாகும். நெற்றியில் ரேகையில்லா திருப்பின் ஆயுள் குறையும். நெற்றியில் வியர்வை வருமாயின் அதிர்ஷ்டமாம். மூன்றாவது கண். ஆண்களின் கண்கள் சிவந்து விலாசமாக யானை கண் போல் இருந்தால் உலகை ஆள்வான். கோழி முட்டை கண்ணும் மிகச்சிறிய கண்ணும் இருப்பின் அறிவு ஆற்றல் குறைவாக இருக்கும். நான்காவது மூக்கு. உயரமாய் நீண்டு கூரிய முனையோடு சிறிய நாசி துவாரங்கள் கொண்ட மூக்கு உடையவர்கள் பணம் பதவி புகை உடையவர்களாக இருப்பர். நுனிப்பகுதி தடித்தோ நடுப்பகுதி உயர்ந்தோ பெரிய அளவில் மூக்கு அமைந்திருப்பின் அது தரித்திரமாம். இப்படி உடையவர்கள் புக்தி சக்தி கருணை உடையவர்களாக அறிஞர்களாக பெரும் பதவியில் இருப்பவர்களாக இருப்பர். அகன்றும் வெளியே பிதுங்கியும் உள்ள வாய் அதிகமாக பேசும். பிறர் செயலில் குற்றம் காணும். ஆறாவது உதடு. உதடு சுவைந்திருப்பின் அந்தஸ்து அதிகாரம் அதிர்ஷ்டம் நிலைத்திருக்கும். கருத்து உலர்ந்து தடித்து இருப்பின் கபடம் நிறைந்திருக்கும். ஏழாவது கழுத்து. ஆண்களின் கழுத்து பருத்தும் மத்திம உயரம் உடையதாகவும் இருப்பின் அதிர்ஷ்டமாம். மிக உயரமாகவோ மிக கொட்டையாகவோ நரம்புகள் தெரியும்படியோ இருந்தால் வறுமையாம். எட்டாவது தோல். தோள்கள் இரண்டும் உயர்ந்திருப்பின் செல்வம் உண்டு. தாழ்ந்திருந்தால் நீண்ட ஆயுள் உண்டு. சமமாக இருப்பின் அறிவு உண்டு. தோள்கள் இரண்டிலும் மயிர் அதிகம் இருந்தால் நினைத்த காரியம் முடியாது. ஒன்பதாவது நாக்கு. நீளமான நாக்கு இருப்பின் சிறந்த பேச்சாளர்களாக இருப்பர். நாக்கு நுனியில் அழியாத கரும் புள்ளிகள் இருப்பின் சொன்ன சொல் பலிக்கும். நாக்கு சிவந்திருப்பின் அதிர்ஷ்டமாம். கருத்தும் வெளுத்தும் உலர்ந்தும் இருப்பின் தரித்திரமாகும். பத்தாவது பல். மெல்லிய ஒடுக்கமான பற்களை உடையவர்கள் கல்விமானாவர். கூரிய பற்கள் இருப்பின் கோபம் அதிகம் வரும். வரிசை தவறி ஒன்றுக்கு மேல் ஒன்று இருப்பின் தரித்திரமாம். 11வது காது. காது மேல் செவி அகலமாக முன்கோபம் இருக்கும். காது குறுகி இருப்பின் அதிர்ஷ்டமாம். மேல் செவி உள்ளே மடங்கியிருப்பின் கபடதாரி. 12வது கைகள். நீளமாக சீரான பருமன் உடைய கைகள் உடையவர்கள் சிறப்பாக வாழ்வர். முழங்கால் வரை கை நீண்டிருப்பின் அரசன் ஆவான். தடித்த குட்டையான கைகளை உடையவர்களை நம்புதல் கூடாது. கை பிணைப்புகளில் மூட்டுகளில் ஓசை எழுப்பினால் தரித்திரமாகும். கைகள் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக இருப்பின் பாவிகளாக இருப்பர். கைகளில் நீண்ட ரோமங்கள் இருப்பின் செல்வந்தன் ஆவான். 13வது மணிக்கட்டு. மணிக்கட்டில் சதையிலிருந்து கெட்டியாக இருப்பின் அரசு பதவி கிட்டும். மணிக்கட்டு உயரமாக இருப்பின் நீண்ட ஆயுள் உண்டு. மணிக்கட்டுகள் ஸ்திரமின்றி இருந்தாலும் மடக்கும்போது சத்தம் வந்தாலும் தரித்திரமாகும். 14வது விரல்கள். கைவிரல்கள் நீளமாக இருந்தால் கலை ஆர்வம் அதிகம் இருக்கும். காம இச்சை அதிகம் உண்டு. விரல்களுக்கு மத்தியில் இடைவெளி இருந்தால் தரித்திரமாகும். உள்ளங்கை அதிக பள்ளமாக இருந்தால் அற்ப ஆயுளாகும். உள்ளங்கை சிவந்திருந்தால் தனவான் ஆவான். உள்ளங்கையின் 4 மூலைகளிலும் சமமான உயரத்தோடு தட்டையாக இருப்பின் அரசனாவான். 15வது மார்பு. ஆணின் மார்பு விசாலமாகவும் சதைப்பிடிப்போடும் முளைகாம்புகள் எடுப்பாகவும் இருப்பின் அவன் புகழ்பெற்று விளங்குவான். கோணலாகவும் ஒன்றோடு ஒன்று நெருங்கியும் இருப்பின் அற்ப ஆயுளாவான். ஆணின் மார்பகங்களில் ரோமம் இல்லாதிருப்பது ஆகாது. அதிகமாக ரோமம் இருப்பின் காம இச்சை அதிகமாக இருக்கும். 16வது வயிறு. பானை போன்ற உருண்டையான வயிறு இருப்பின் செல்வம் இருக்கும். வயிறு தொங்கினால் மந்த நிலை உண்டாகும். ஒட்டிய வயிற்றை பெற்றவர்கள் குபேரனாய் இருப்பர். வயிற்றில் மடிப்புகள் இல்லாதிருப்பதே உத்தமம். 17வது முதுகு. சமமான முதுகை பெற்றவர்கள் எதிலும் வெற்றி பெறுவர். முதுகில் எலும்புகள் காணப்பட்டால் தரித்திரமாகும்.
18வது கால்கள். கால்கள் நீளமாக இருந்தால் அரசாங்க விருதுகள் பெறுவான். கால்கள் குட்டையாக இருப்பின் தரித்திரமாம். முழங்காலுக்கு மேலே உயரமாகவும் முழங்காலுக்கு கீழே குட்டையாகவும் இருந்தால் நன்மைகள் பெருகும். 19வது கால்பாதம். கால் விரல்கள் ஒன்றோடு ஒன்று நெருங்கியிருப்பின் புகை பெறுவான். பாதங்கள் சனதப்பிடிப்பின்றி அழகாக அளவாக இருக்க வேண்டும். பாதங்களில் மேடு பள்ளம் இருந்தாலும் நகங்கள் கோணல் மாணலாக இருந்தாலும் விரல்கள் தனித்தனியே விலகியிருந்தாலும் வறுமை வாட்டும். இதுதான் ஆண்களுக்கான சாமுத்திரிகா லட்சணம். நீங்கள் உங்களை பார்த்து உங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்கா என்பதை தெரிஞ்சுக்குங்க. நாளை ஒரு நல்ல அருமையான ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்துக்குங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.